பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சோறு சிக்கன் குழம்புங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி தேங்காய் சோறு சிக்கன் குழம்பு பின்னி பெடலெடுக்க போகுது. எதுக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், அதுக்கப்புறம் வீட்டு மசாலா, குழம்பு மசாலான்னு சொல்லுவோம்ல அது. நீங்கள் என்ன தான் வெறும் சிக்கன் குழம்பு மசாலா போட்டு செஞ்சீங்கன்னா அதில் இருக்கிற அந்த பட்டை, அந்த ஸ்பைசின்னு சொல்லுவாங்கள்ல, அதோட வாசனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது அவ்வளவு நல்லா இருக்காதுங்கிறது என்னோட கணிப்பு. அதனால் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் அதோட சேர்த்து கொஞ்சம் சிக்கன் குழம்பு தூள், இது சிக்கன் குழம்பு தூளுக்கு உண்டான பவுடர். இது போக இந்த இஞ்சி, வெள்ளைப்பூடு, இது ரெண்டும் பேஸ்ட் ஆக போகுது. எப்போவும் துருவி போடுவேன். இன்றைக்கி தேங்காய் சோறு செய்கிறதுனால அதுக்கும் வேணும். அதனால் அது ரெண்டும் அரைச்சிட்டு தேவையான அளவு போட்டுக்கிடுவோம். அப்புறம் இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு, கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு தக்காளி முழுசாகவே அரைச்சிட போகிறேன். ஏன்னா வேணாம், அது கையில் தட்டுப்பட்டு தூக்கி தூக்கி எரிய வேணாம். அதனால் இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் தக்காளியில் கொஞ்சம் அரைச்சிக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல். ஏன்னா தேங்காய் சோறு செய்ய போகிறதுனால குழம்புல ரொம்பவும் தேங்காய் அரைச்சி விட வேணான்னு ஒரு எண்ணம். கொஞ்சம் தேங்காய் துருவலோட இந்த 4-5 முந்திரியும், அப்புறம் இன்னொரு ஐட்டம் என்னமோ நினச்சிருந்தேனே, சரி அதை அரைக்கும்போது சொல்கிறேன். சரியா? இவ்வளவு தான் நமக்கு இந்த இருக்கு. இன்னும் இதில் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ எல்லாம் கலந்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு குழம்பு வச்சுருவேன். நான் குழம்புக்கு கொஞ்சமாக தான் போடுவேன். அப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காய் ஸ்டோருக்கு கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிடுவேன். இதில் வச்சுருக்கிற புதினா இலை முழுக்க தேங்காய் சாதத்துக்கு தான். நான் குழம்புக்கு நான் எழுதி அனுப்புனது மல்லி, புதினா எழுதி அனுப்புறது. ஆனால் வந்தது புதினா மட்டும். இன்னொரு தரம் போய் அதை வாங்க சொல்கிறதுக்கு மனசில்லை. அதனால் புதினாவை வச்சு சமாளிச்சுக்கிடுவோம். சரியா? சொன்னது புரிஞ்சிச்சா இல்லை குழப்பினான்னு தெரியல. செய்யும்போது பார்த்துடலாம். இந்த வீட்டில் அரைச்ச குழம்பு தூளை எதுக்காக மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அது ஒரு 4-5 சுற்று விட்டு இன்னும் கொஞ்சம் நைஸாக்கிட்டு போடுவேன். அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு அது நல்லா காஞ்சிருச்சு. இதில் எண்ணெய் விட்டுக்கிறோம். இஞ்சியும் வெள்ளைப்பூடும் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். தேங்காய் சாதத்துக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சம் தாராளமாக போடலாம் இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா தேங்காயில் நல்ல கொழுப்புன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலுமே அது எந்த கொழுப்பாக இருந்தாலும் அதோட இந்த மாதிரி அதில் கொஞ்சத்தை என்ன சொல்கிறதுனே புரியலை. அதுக்கு ஈக்குவலாக நம்ம அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய சில பொருள்களையும் சேர்த்துக்கிறது நல்லது. அந்த இதுபடி தான் நான் இந்த தேங்காய் இஞ்சி வெள்ளைப்பூடை அரைச்சி வச்சுருக்கிறேன். நான் தேங்காய் சோறு கொஞ்சம் பைய தான் செய்ய போகிறேன். பையன்னா மெதுவாக, அதாவது தாமதமாக. ஏன்னா அது என் பையன் நைட்டுக்கும் அது விரும்பும் தேங்காய் சாதம். அப்போ கெட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதனால் கொஞ்சம் லேட்டாக செய்வோம். இப்போ குழம்பு பார்ப்போமா? சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு. அந்த எண்ணெய் காஞ்சதும் தாளிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. விரலை வச்சு பார்க்கலாமா? கொஞ்சம் பெருஞ்சீரகம் பொரியுது, எண்ணெய் காஞ்சிருக்கு. அதோடு சேர்த்து ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் பட்டை, ரெண்டு கிராம்பு, கொஞ்சமாக இந்த அன்னாசிப்பூ,
ஏன்னா நம்ம வந்து தேங்காய் சோறில் இதை அதிகமாக சேர்க்க போகிறோம். அப்போ அதை தேங்காய் சோறுங்கிறது வெறும் தேங்காயோட இனிப்பு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நமக்கு வாசனை கொடுக்கக்கூடியது இந்த பொருட்கள். அதனால் இதை போட்டுக்கிறோம். கல்பாசி போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் தாளிச்சுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினது கறிகுறி கமகமன்னு வாசனை வர்றது. அந்த வாசனை வர்றதுனால நான் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுறேன். பார்த்தே போட்டுக்கிறலாம். போதுன்னுட்டு அவ்வளோத்தையும் போட்டேன். இது கொஞ்சம் ஒட்டாமல் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அப்படியே பாத்திரத்துலேயே அப்பிக்கணும். அதனால் கொஞ்சம் கரண்டியை வச்சு நம்ம வந்து கிண்டி கொடுத்து வதக்கணும். இந்த இஞ்சி பூண்டு வதங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த வெங்காயம், தக்காளி இது ரெண்டையுமே அரைச்சே ஊற்றிடுவோம். கொஞ்சம் மட்டும்தான் தாளிக்க, மற்றது அரைச்சி ஊற்றுறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச தக்காளி வெங்காயம் விழுத ஊற்றிடலாம். இது வந்து இப்படி அரைச்சி ஊற்றுறதுக்கு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் குழம்பு திக்னஸ்ஸாக இருக்கும். நம்ம வெறும் மசாலாவை போட்டு குழம்பு கொஞ்சம் திக்காக வரணுங்கிறதுக்காக நிறைய மசாலா பொடி போட்டுறது கூட உண்டு சில சமயம். அதுக்கு வந்து என்ன ஆகும்னா காரம்தான் இருக்கும். அதனால் இதை இப்படி அரைச்சி ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் திக்னஸ் ஆகும். அதுக்கும் மேலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும்னா தேங்காவை அரைச்சி அப்படியே போடலாம். அரைச்சி வடிகட்டி பால் ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும் குழம்பு. தண்ணி குழம்பு விரும்புகிறவங்க அப்படி, தண்ணி குழம்பு விரும்பாமல் குழம்பு நல்லா. ஆனால் நான் இன்றைக்கி வைக்க போகிறது வந்து குழம்புக்கும் தொக்குக்கும் நடுவில் ஒரு செமி கிரேவின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் வைக்க போகிறேன். தொக்கு மாதிரி வச்சு தேங்காய் சோறோட அப்படியே லேசாக பிரட்டி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். ஆனால் சிலர் வந்து குழம்பு நல்லா நிறையா ஊற்றி பிரட்டி சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அதனால் ஒரு செமி கிரேவி. ஒன்று சொன்னேன் இல்லையா, ரொம்ப காரம் இன்னும் அதிகமாக இருந்தால், மசாலா அதிகமாக போட்ட காரமாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த தேங்காவை அரைச்சி ஊற்றலாம். அது எப்படி உங்களுக்கு தேவையோ, புழிஞ்சிட்டு ஊற்றுவீங்களோ இல்லை அரைச்ச மீனுக்கு ஊற்றுவீங்களோ, அது அவங்க இஷ்டம். இப்போ நான் இதை போட்டுட்டேன்னா தக்காளியை மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி தண்ணி ரெடியாக வச்சுக்குவோம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடும். ஒரு அப்படியே ஒரு சூப்பரான வார்த்தையை உபயோகிக்க வேணாம், ஒரு அருமையான ஒரு வாசனை வருது, ஒரு சுகந்தமான வாசனை வருது, அப்படி சொல்லுவோம். இப்போ என்ன செய்கிறோம், இந்த எடுத்து வச்சோம்ல மசாலா, 2 விதமான மசாலா, வீட்டு மசாலா, சிக்கன் மசாலா, அது ரெண்டையும் கலந்துட்டேன். இதில் அப்படியே போட்டுடலாம். என்னடா சிக்கன் போடாமல் போடுறீங்கன்னு பார்க்குறீங்களா? அது நல்லா தண்ணியெல்லாம் வச்சு அந்த சிக்கன் வேகிறதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, அந்த வெந்து ரப்பர் மாதிரி ஆயிடுது. கூட கொஞ்சம் நேரம் அந்த மசாலா வாடை போகணுங்கிறதுக்காக நம்ம வச்சுருந்தோம்னா சிக்கன் ரப்பர் மாதிரி ஆயிடுது. அதனால் வந்து இந்த இருக்க தக்காளி வெங்காயம் அரைச்ச விழுது அதையும் போட்டு கொஞ்ச நேரம் அந்த மசாலாவை கொதிக்க விட்டுருவோம். இந்த மசாலாவை கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை போடுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி அரைச்ச விழுது போட்டு அந்த மிக்ஸி கழுவி ஊற்றணும் இல்லையா, மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றணும் இல்லையா, அதை வந்து அது நம்ம கழுவி ஊற்றினாலும் அது வெக்கமே இல்லாமல் குடிச்சிருச்சு. இப்போ வந்து சிக்கன் போட்டுரும். சிக்கன்லையும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் பயப்பட வேணாம். ஆனாலும் பக்கத்துலேயே இருந்து நம்ம கிளறி விட்டோம்னா தான் மசாலா ஒட்டும். ஒவ்வொரு பொருளாக காலி ஆக ஆகத்தான் இந்த அடுப்படியில் கொஞ்சம் இடம் ஃப்ரீ ஆகுது. இப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்ம குழம்புக்கு தண்ணி ஊற்றுவோம்ல, அது வந்து சில்லுன்னு பச்சை தண்ணியாக ஊற்றக்கூடாது. நம்ம இதை ஊற்றினோம்னாக்கா நல்லா கொதிக்க விட்டு ஊற்றினோம்னா அப்படியே சேர்ந்து கறி சூடு ஆறிடாமல் அடுப்பில் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நல்லா கறி சூடாக இருக்கும். அந்த நேரத்தில் போய் அது தலையில் நம்ம பச்சை தண்ணியை ஊற்றினோம்னா அது பழைய நிலைமைக்கு போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு ஊற்றினோம்னா அது சீக்கிரமே குக் ஆகிடும். சீக்கிரமே குக் ஆகிரும். அதுக்கப்புறம் எப்போ செப்பாகும்னு தெரியலை. இது எவ்வளோ நேரம் இப்படி வதக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி கொதிக்கிற வரைக்கும். இதுக்கு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் தான். அது வரைக்கும் ஒட்டிடக்கூடாது, அதுக்காக தான். ஐயோ, ஸ்டவ்வே ஆட்டம் கண்டுருச்சுங்க. கிளறி கிளறி கை வலிகண்டுருச்சுங்க. இப்போ வந்து பக்கத்தில் தண்ணி வச்சோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதை தூக்கி இதில் ஊற்றுவோம்னா அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்குது. இது பாதி ஆகிற அளவுக்கு மட்டும்தான் அந்த வேக்காடு விடணும். ஏன்னா நல்லா வதக்கியிருக்கோம், முதல்லையும் மசாலா போட்டு வதக்கியிருக்கோம். இந்த தண்ணியில் அது வேக, அது செமி கிரேவி ஆக சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு உப்பு போடணும். உப்பை போட்டு மூடி வச்சிடணும். இப்போ இந்த தண்ணி பாருங்கள், இவ்வளோ தண்ணி மிச்சம்தான் இருக்குது. இதை நான் வந்து ஆறுனதும் குடிக்க யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை உப்பு போட்டு மூடி வச்சுருவோமா. இப்போ இந்த இடைவெளியில் பார்த்தீங்கன்னா பால் வச்சுருக்கேன் அடுப்பில். ஏன்னா நான் வந்து சாப்பிடலை இன்னும். அது சிக்கன் வந்து வாங்கி ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பொதுவாகவே நைட்டுக்கு கூட வச்சு சாப்பிடக்கூடாது. சிக்கன் ஒரு தரம் சாப்பிட்டோமா அதோட க்ளோஸ் பண்ணிடணும். வச்சுருந்து நைட்டு சாப்பிட்றது கூட அது கொடியதுன்னு தான் நான் சொல்லுவேன்.
அது மறுநாளைக்கு வச்சுருக்கிறதுங்கிறது அதை விட மோசம். அது எந்த கோழியாக இருந்தாலும், நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி, பிராய்லராக இருந்தாலும் சரி. சரி, இது கொதிக்கிற பால் பொங்கி வர்றதுக்குள்ளே நான் வந்து இந்த தேங்காய் சோறுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு கான்செப்டுமா. தேங்காய் சோறுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறது இந்த ஸ்பைசின்னு சொல்லுவோம் இல்லையா, வாசனை பொருட்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி. சிலது கிடைக்கல, இந்த மராத்தி மொக்கு கிடைக்கல, லூஸ்லேயே வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனேன், அது கிடைக்கல. அப்புறம் தேங்காய், இது மாதிரி இன்னொரு அரைமுடி தேங்காய் துருவி வச்சுருக்குது. அங்கே நான் மெதுவாக செய்வோங்கிறதுனால துருவறதை நிறுத்திட்டேன். நான் பால் காய்ஞ்சி குடிச்சிட்டு மாத்திரை போட்டுட்டு அப்புறம் வந்து தான் தேங்காய் சோறு ஸ்டார்ட் பண்ணணும். அது வரைக்கும் குழம்பு வந்து அடுப்பில் இருக்கும். அந்த தேங்காவை துருவி பால் எடுக்கணும். எக்ஸ்ட்ரா செய்ய போகிறேன் இன்றைக்கி சாதம், அதனால தான் ஒரு காரணமாக. அப்புறம் வந்து புதினா இலை நல்லாவே போடலாம் தேங்காய் சோறுக்கு. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறம் வந்து அங்கே வந்து வெங்காயம், அந்த 2 முந்திரி இருக்கு இல்லையா, அதை எப்படி என்ன செய்வேன்னு தெரியல. கொஞ்சம் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றுவோம் குழம்புல அப்படின்னு நினச்சேன்னா அந்த முந்திரியை போட்டு அரைச்சி ஊற்றுவேன். அதோட இல்லைன்னா தேங்காய் சாதத்துக்கு தாளிச்சு விட்டுருவேன். சும்மா இவ்வளோ தான் இருந்துச்சு முந்திரி வீட்டில், அதனால். வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் நறுக்கி வைக்க போகிறேன். உரித்து தண்ணியில் கிடக்குது, அது இன்னும் கொஞ்சம் உரித்து நறுக்கி எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சிலர் வந்து தேங்காய் சாதத்துக்கு ஒரு தக்காளி 2 தக்காளி போடுவாங்க, அந்த அளவை பொறுத்து. நான் வந்து தக்காளி போடலை, ஏற்கனவே குழம்புல தக்காளி போட்டாதே பெரிய டேஞ்சர் எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து ஊற வைக்கிறதுனாலும் வைக்கலாம். ஊற வச்சா வந்து அப்புறம் வந்து உங்களுக்கு தண்ணி கம்மியாக வைக்கணும். ஊற வைக்காமல் டைரெக்டாக அப்படியே அலசி போட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட வைக்கணும். அப்புறம் இந்த அரிசியில் ஒரு வித்தியாசம் இருக்குது, அதை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. நல்லா பாருங்கள், என்ன தெரியுதான்னு தெரியல. ஒரு சில அரிசி வந்து மாவு மாதிரி கலரில் இருக்குது, இந்த இட்லி அரிசி இருக்கும் இல்லையா அந்த இதில். ஒரு சில அரிசி வந்து கண்ணாடி மாதிரி இருக்குது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காய்ச்சல் பத்தாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது களத்தில் காய போடுவாங்க, அந்த காய்ச்சல் பத்தாது. அப்படி இருக்கும்போது இந்த பாருங்க, இதெல்லாம் கண்ணாடி மாதிரி இருக்குது இந்த அரிசியெல்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெளியேர்னு மாவு மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த விரலில் இருக்குது பாருங்கள் மாவு மாதிரி. இப்படி இருந்தால் மாவு மாதிரி இருக்கிற அரிசி வந்து நீங்கள் பிரியாணி இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா அது குழஞ்சிரும். இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற அரிசி வந்து தண்ணியை வாங்கும். இது ரெண்டுமே கலந்து இருக்குது இந்த அரிசியில். நல்ல கம்பெனி, பிராண்டட் கம்பெனி தான் வாங்கிட்டு வந்திருக்கு. ஆனாலும் இப்படி இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி நம்மளுக்கு அந்த பக்குவம் வரும்? நான் இப்போ வந்து நான் நேரடியாக அந்த கேமராவில் காமிக்கிறத விட கண்ணால் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. உங்களுக்கு இதில் வந்து தெரியுதா என்னன்னு தெரில. நடுவில் கண்ணாடி மாதிரி அரிசி கிடக்குது, அப்புறம் பச்சரிசி மாதிரி நடுவில் கிடக்குது. இப்படி இருந்துச்சுன்னா ஒரு அரிசி குழஞ்சிரும், கொஞ்சம் சாதம் குழஞ்சிரும், கொஞ்சம் சாதம் விரைச்சிக்கிட்டு இருக்கும். செய்கிறவங்க பார்த்து செய்யணும். பால் பொங்கிருச்சு, யாராவது குழவை போடுங்க. நான் வந்து ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அப்புறம் வரேன். தேங்காய் பால் எடுத்துகிட்டு அவ்வளோதான், தேங்காய் பால் எடுக்கிறது தான் வேலை. எடுத்துகிட்டு வரேன். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் இருக்கும். நான் இதை வச்சுட்டு போய் குழம்பு பார்த்திங்கன்னா என் கண்ணே பற்றும் போல் இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கறி எடுத்து பார்ப்போமா? கறி வெந்திருந்தால் தேங்காய் வச்சுருக்கேன், அந்த முந்திரி பருப்பையும் இதோட சேர்த்து அரைச்சி ஊற்றிடுறோம். அதாவது குழம்பையும் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்து உரப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து இந்த தேங்காவை அதில் ஊற்றுறதா இல்லை இதோட முடிச்சிடுறதான்னு ஒரு டெஸ்ட்டு பண்ணி பார்க்கணும். கறி சூப்பராக வெந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம்னாக்கா, இன்னும் ஸ்டவ்வில் வச்சுருந்தோம்னா
ரஃப் ஆயிரும். அதனால் இத்தோட மூடு விழா பண்ணிட வேண்டியதுதான் இந்த குழம்புக்கு. நல்லா வருது வருங்க, கறி எலும்பில் இருந்து கறி சூப்பராக வருது. எனக்கு சூடு தாங்க முடியல. கொஞ்சம் போல் குழம்பு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். குடிச்சிட்டேன். வெறும் வாயில் குடித்ததுக்கே அவ்வளோ ஒன்றும் காரமாக தெரியல. அதனால் இதோடு முடிச்சிடலாம். தேங்காயெல்லாம் ஒன்றும் ஊற்ற தேவையில்லை. இதெல்லாம் அப்படியே போட்டு மூடிடுறேன். என்ன இதோட கடை சாத்திட்டு போயிடுவேன்னு பார்த்தீங்களா? இன்னும் தேங்காய் சோறு இருக்குது, அதையும் பார்க்குறீங்க. பார்த்துட்டு சாப்பிட்டு போகிறீங்க. கறி வெந்திருக்கான்னு பார்த்து சொல்லு. சொல்லு சட்டுன்னு. நினப்பு வெங்கடேஷ் பட்டுன்னு. சிக்கன் குழம்பு பார்த்தாச்சு. குழம்போ செமி கிரேவி அப்படி தான் இருக்குது. செஞ்சாச்சா? இப்போ வந்து தேங்காய் சோறுக்கு பாத்திரம் வச்சுருக்கிறேன் அடுப்பில். நான் இதுக்கு வந்து சிலர் வந்து தேங்காய் எண்ணெயே ஊற்றுவாங்க, மணமாக இருக்கும்னு. ஆனால் போதிய அளவு நம்ம தேங்காய் பால் எடுத்து செஞ்சிட்டோம்னா அது வந்து நமக்கு தேங்காய் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் ஊற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய் பூரா நல்லா முறிஞ்சிரும். அது சமைக்கிறதுனால முறிஞ்சிரும் அது. அதனால் வந்து ஸ்டூல் போட்டு தான் நான் நிற்கணும்னு நினைக்கிறேன். சரி, இப்படியே நான் எட்டின மட்டுக்கும் காமிச்சிடட்டுமா? அப்படி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பட்டை போடுறேன். ரொம்ப வேண்டாம், ரொம்பவும் வாசனையாக. ஒரு அன்னாசிப்பூ, கல்பாசி, கிராம்பு, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், நல்ல மணம் வருது. இதோட வந்து வெங்காயம், பொதுவாக இதுக்கு பெரிய வெங்காயம் போடுவேன் நான். ஆனால் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயமே நிறைய இருந்ததுனால அதையே போட்டேன். அதோடு பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பருப்பையும் போட்டேன். முந்திரி இருந்தால் கூட கொஞ்சம் போடலாம், என்கிட்ட அவ்வளோதான் இருக்குது. வெங்காயம் ஓரளவுக்கு வெந்தால் போதும். நல்லா வெந்து வேகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. தேங்காய் சோறு தானே, பிரியாணின்னா கொஞ்சம் நல்லா வேகணும். இதை நான் வந்து அப்படியே டபராவுக்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்கிறேன் கேமரா மொபைலில். நான் போட போகிற அரிசிக்கு வெங்காயம் கம்மி தான் நினைக்கிறேன், பரவாயில்ல. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது ஃபுல்லாக தேங்காயில் செய்கிறதுல தேங்காய் பாலில் செய்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லது. சாப்பிட்டுட்டு மருந்தை தேடாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே மருந்து இருந்தால் நல்லது. சரி, போதும்.
எண்ணெயுமே இதுக்கு கொஞ்சமாக தான் சொல்லிட்டணும். தேங்காய் சோறுக்கு எண்ணெயே கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கும் போது நிறைய அழுகல் வரும். வீட்டுக்கே அப்படி இருக்கும்போது நான் கடை வச்சுருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய் அழுகலாக போகும். ரத்த கண்ணீர் விடுவேன். அடுத்தடுத்து ஒரு சீசனில் வந்து இளம் தேங்காவாக வரும், ஒரு சீசனில் வந்து முத்தின தேங்காவாக சிரட்டை விட்டு வரவே மாட்டேன் நட முடிக்கும். ஒரு சீசனில் வந்து பத்தை போட அவ்வளோ அழகாக வரும். சில்லுன்னு சொல்லுவோம் நாங்கள். அழகாக அந்த நீள முக்கோண ஷேப்பில் சூப்பராக பத்தை போடுவேன் நான். ஒவ்வொரு தேங்காய் வந்து நொறுங்கி வரும், சில்லு போட வராது. ஒவ்வொரு தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் வெறும் அழுகலாக உடைக்க அழுகலாக இருக்கும். அப்போ வந்து அங்கே இருக்கிற சகோதரிகள் வந்து தேங்காய் சாதத்துக்கு நீங்கள் ஏன் அதை கீழே போடுறீங்க, என்கிட்ட ஒரு விலை போட்டாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அது நல்லா இருக்கும், அது எண்ணெய் வாசனை கொடுக்கும், தேங்காய் எண்ணெயோட வாசனையை கொடுக்கும்னு சொல்லி அதை வாங்கிட்டு போவாங்க. அதனால் அந்த தேங்காயிலேயே நமக்கு அந்த எண்ணெய் சத்து இருக்கிறதுனால நமக்கு அது வந்து தேவைப்படாது. இப்போ வந்து நான் வந்து அரிசிக்கு வந்து 1:2 பக்குவத்தில் எப்பவும் வைப்பேன். நான் குக்கரில் வச்சா 1.5 வைப்பேன், பாத்திரத்தில் வைக்கிறது 1:2. அப்போ ஆனால் நான் வந்து மொத்தத்தில் வந்து ஒரு 10 டம்ளர் ஊற்றுறேன்னா 9 டம்ளராக ஆக்கிக்கிற போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அரிசியில் கொஞ்சம் பச்சையெல்லாம் இருக்குது. பச்சைன்னா அந்த காய்ச்சல் காணாத அரிசி மாதிரி இருக்குது, பச்சரிசி மாதிரி இருக்குது, அது குழஞ்சு போகும். அதனால வந்து நான் வந்து 10 டம்ளர் 5 டம்ளர் அரிசி 10 டம்ளர் தேங்காய் பால் அரைச்சி பால் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9 டம்ளர் தான் நான் ஊற்ற போகிறேன். மூச்சு வாங்குதுங்க. அதை வேற எட்டாமல் நான் அப்படி பிடிச்சிருந்தேன்னா மூச்சு வாங்கு. சரி, இப்போ வந்து நான் இந்த புதினாவை போட்டேன். புதினா இருக்கு இல்லையா, அதை போட்டுறேன். மல்லி வாங்கிட்டு வரல, என் பையன் சொல்லி தான் அனுப்புனேன், மல்லி வாங்கிட்டு வரல. ஆனால் பிரியாணி இலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது போடலை நான். அதுக்கு பதிலாக வந்து ரம்பை இலை போடுறேன். ரம்பை இலை ஒரு இலை 10 ரூபா, ஒரு நீள் வாக்கு இலை 10 ரூபா. அதை அன்னைக்கு ஒரு நாள் என்னமோ செஞ்சுட்டு வச்சுருந்தேன், அதை தான் இன்றைக்கி இந்த 2 பீஸையும் போடுறேன். அந்த காஞ்ச பிரியாணி இலைன்னு சொல்லிட்டு விற்பாங்கள்ல, அது போடலை. இந்த ரம்பை இலை சும்மாவே நல்லா மணக்கும். சரி, நான் இப்போவே வந்து தேங்காய் பாலை ஊற்றிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பிடிக்குது, அடி பிடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலை ஊற்றிட்டேன். ஊற்றும்போது காமிக்கலை, நான் அளந்து வச்சுருந்தேன், சொன்னேன். ஒரு பங்குக்கு 2 பங்கு விகிதத்தில் எடுத்துட்டு மொத்தமாக அதை எத்தனை டம்ளர் அரிசி அளந்தனோ அதில் 2ங்கும்போது லாஸ்ட்டாக 1 டம்ளரை குறைச்சிட்டேன். அதாவது 6 டம்ளர்னால் 5 டம்ளர் 5 டம்ளராக குறைச்சிட்டேன். ஏன்னா அரிசி கொஞ்சம் பச்சரிசி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட. நீங்கள் லைட்டு பாருங்கள், லைட்டு அப்படியே பாருங்கள், உங்களுக்கு அப்படியே அலையாக வருது. அதுவே வீடியோ நல்லா இருக்க மாட்டேங்குது. சரி, நம்ம கிடைச்சது அவ்வளோதான். இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா கொதிச்சிடக்கூடாது, வெயிட் பண்ணி காத்திருக்கணும். மூடி வச்சுட்டு நம்ம அந்த பக்கம் போயிடக்கூடாது. இந்த நுரை கட்டுற சமயத்தில் டக்குன்னு நம்ம அரிசியை போட்டுறணும். கொதிக்கவே விடக்கூடாது. கொதித்தா தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும். இப்போ வந்து நான் வந்து உப்பு எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறேன், ஏன்னா கண்டிப்பாக மறந்துடுவேன். உப்பு எடுத்து பக்கத்தில் வச்சுருக்கிறேன். நான் என்ன செய்வேன்னா ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு போவேன். போயிட்டு என்ன எடுக்க வந்தோன்னு தெரியாமல் அப்படியே கன்னத்தை சுரிஞ்சிக்கிட்டே நிற்பேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஞாபகம் வரும். அப்படி ஆள் நான். உப்பை கூட இப்போ போட்டுடலாமா? வேண்டாம், தேங்காய் பால் உப்பாலேயே கூட திரிஞ்சு போயிடக்கூடும். சீக்கிரம் கொதிமா. ஏய் வந்துருச்சுங்க, முறக்கட்டிருச்சு. அரிசியை போட்டுட்டேன். இந்த கோவிலில் பொங்க வைக்கும்போது அந்த பால் பொங்குறதுக்கு காத்திருப்போம்ல, அது மாதிரி
ஒரு வழியாக அது நுரக்கூட்டி வரவும் அரிசியை போட்டு உப்பையும் போட்டுட்டேன். ரொம்ப கிண்டாமல் அந்த உப்பு கரைகிற அதுவாக தண்ணியில் கரைஞ்சிரும். கிளறி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருவோம். இது கொஞ்சம் நீர்க்க இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். கொஞ்சமாக மீடியத்தமாக தான் இப்போ நான் ஒரு பாதி ஃப்ளேமில் வைக்கணும். பாதி ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா அந்த தண்ணி கொஞ்சம் சீக்கிரமே வற்றின உடனே நீர்க்க அந்த கரண்டியில் இப்படி எடுத்தோம்னாக்கா அப்படி வடியும் இந்த தண்ணி. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அக்கடான்னு இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ரொம்ப தண்ணி இல்லாமல் இருந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் தம்மில் வச்சுட்டு ஒரு தோசைக்கல்லை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே தம்மில் இதை வச்சுட்டு நம்ம அதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. மூடி வெயிட்டு கீட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம். தேங்காய் சோறு தன்னால் இதாயிரும். அப்படி செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்திருந்தா தேங்காய் சோறு ரெடி ஆயிரும். மூடி வச்சுருவோமாப்பா. வேலை முடிஞ்சது நிம்மதியோ இல்லையோ இடம் காலியாச்சு பாருங்க. இடம் காலியாச்சு, அதான் பெரிய நிம்மதி. இப்போ பார்ப்போமா தேங்காய் சோறு எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க, அப்படியே புலன்னு சூப்பராக இருக்குது. உடனே சாப்பிடணும் போல் ஆசை தான். ஆனால் பையன் ஒரு இடத்துக்கு போயிருக்கு. அது வந்த பிறகு தான் சாப்பிடணும். எப்பயாவது தான் சேர்ந்து சாப்பிட்றோம். அது இன்றைக்கி அது சேர்ந்து சாப்பிட்லாம்ல. வரட்டும், நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். சரியா? புலன்னு தேங்காய் சோறு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அது மேலே போட்டு அள்ளி சாப்பிட சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வணக்கம், நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கும் சக்தி கிச்சன்.